தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம்மா. 2026 ரொம்ப இந்த பக்கத்தில் வந்தாச்சு, நெருங்கிட்டோம். இந்த 2026 இந்த புத்தாண்டு ராசி பலன் ஒரு 12 ராசிகளுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, அதுக்கான பரிகாரங்களும் எந்த தெய்வத்தை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். முதல்ல 2026 எப்படி இருக்கும்? 2026 ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப வலிமையான ஆண்டாக இருக்கும். தலைமைத்துவம், ஒரு நிர்வாகத்தன்மை, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். ரொம்ப ஃபங்க்சுவாலிட்டி அதிகமாக இருக்கும். நேரம் தவறாமை செயல்பாடுகள் நிறைய இருக்கும். எந்த நேரத்தில் எதை சொன்னாங்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வாக்குகள்லாம் கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 2026 முதன்மையான தலைமை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் மாற்றம் எல்லாமே, அந்த முதன்மைத்துவம், நிர்வாகம் எல்லாமே ஒரு சீரமைப்புடன் வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆன்மீகத்தில் ரொம்ப நிறைய பணம் போடுறது, ஆன்மீகத்துக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆன்மீகத்துக்குள்ள ரொம்ப ஈடுபாடுடன் வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இளம் பெண்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப நல்லா 2026 நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய செலவுகள், நிறைய ஊர் சுற்றுலா, அதாவது சுற்றுலா பயணம், ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படக்கூடிய தன்மையும் ஏற்படும். அதனால் இதெல்லாமே ஆனால் நிறைய செலவு பண்ணுவோம், ஆடம்பர பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம். ரொம்ப அற்புதமான ஆண்டாக இருக்குது. சரி மேடம். அதே மாதிரி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப வலிமையானவங்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் ஏற்கனவே அவங்களுக்கு உண்டு. ஆனால் 2026 அவங்களுக்கு அதிக பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தன் சொல்லும் செயலும் கரெக்டாக நடக்கணுங்கிறதுல உண்டு. ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த தன்மையெல்லாம் ரொம்ப தைரியத்தின் தன்மை அதிகரிக்கிற தன்மையாக இருப்பாங்க. அதே சமயம் வருமான விஷயங்களும் பெருகிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்க ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப எஃபெக்டாக இருந்தால் கூட அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்குவாங்க. அது ஆன்மீக சுற்றுலா தலங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பெரிய ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடியது, முக்கியமான தலைவர்களுடைய சந்திப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கியமான தலைவர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுடைய பதவி உயர்வுகள் நன்றாக இருக்கும். உயர் பதவிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறது அவங்களை சுற்றி ஒரு நிர்வாகத்தன்மை ஒரு வளையம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் இவங்க நண்பர்கள் வட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்புகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஆனால் கொஞ்சம் என்னென்னா வேலை சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம். ஓகே. இவங்களுக்கு பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன? இவங்களுடைய பாசிட்டிவ் என்னென்னா ரொம்ப கம்பீரம். இவங்களுடைய பாசிட்டிவ் வீரம், தைரியம். ஃபேஸ் பண்ணுங்கள் இந்த ஆண்டு. நீங்கள் எதனாலும் தைரியமாக எடுக்கலாம். ஒரு இடம் முடிக்கணும்னா முடிக்கலாம். உங்கள் வருமானத்தில் இடமோ வீடோ முடிக்கலாம். வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. இந்த தலைமை நிர்வாகம் அந்த மாதிரி அதிகாரத்தன்மை வரும்போது தலகணம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்னா வேலை சார்ந்த இடத்துல அந்த அன்கண்ட்ரோலாக போகிற சமயத்தில் தாங்கிற ஒரு அகங்காரம் வரும்போது அங்கே வேலைகளில் பிரச்சனைகள் உருவாகும். உங்களை ஒடுக்கிறதுக்கான நிறைய எதிரிகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த இதை பார்க்கணும். நிறைய உடல் மருத்துவத்துக்குள்ள விஷயங்கள் நிறைய செலவு பண்ணும். அதாவது உங்கள் வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த மருத்துவத்துக்குண்டான விஷயத்துக்கு இது பார்த்துக்கணும். அதே சமயம் தூக்கத்தின் அளவை குறைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு கரெக்டான நேரத்தில் தூங்கி வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். வேலைக்காக அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் மற்ற எதுவுமே கவனம் இல்லாத மாதிரி இருக்கும். குடும்பத்தில் மேலே ஒரு ஃபோக்கஸ் இல்லாத தன்மையாக இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே வேலை வெளி சுற்றுவட்டாரத்துல ஃபுல்லாக கவனமாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துலேயோ அதனால கொஞ்சம் குடும்பத்தில் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சக்ஸஸான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு இருக்கும். ஓகே மேடம். எந்த தெய்வத்தை இவங்க பிடிச்சிக்கணும்? நீங்கள் சொன்னீங்க அந்த வேலையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பரிகாரமும் தெய்வம். இவங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
கண்டிப்பாக இது காவல் தெய்வ வழிபாடுகள் எடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய வேலை வந்து சுணக்கமான ஒரு விஷயம். அதாவது ஒண்ணு கீழ வேலை பார்க்குறவங்க சப்போர்ட் இருந்தா மேலதிகாரிகள் ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இல்லாட்டி மேலதிகாரிகளா இவங்க கீழ வேலை பார்க்குறாங்களா இருந்தா, மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு. இது 2மே இவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதனால அந்த இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பூர்வீக தெய்வ வழிபாடுகள் தான் முக்கியமானது. அதனால பூர்வீகத்திற்கு போய் எல்லை தெய்வ வழிபாடுகள், முன்னோர்கள் வழிபாடுகள், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல், இந்த மாரி பண்ணாங்கன்னா, வயதானவர்களுக்கு உதவி பண்ணுதல், இதெல்லாம் இந்த வருடம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஓரளவு இந்த சின்ன சின்ன இந்த ப்ராப்ளம் ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான் வரும். அத வந்து அவங்க மீண்டு வெளிய வந்துரலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது மேடம்? இந்த இந்த இடத்தில் வந்து இது வந்து அதுல வந்து ஆண் தன்மை அதிகமாக இருந்து மேசராசி. பெண்ணாக இருந்தாலும் ஆண் தன்மை உடையவளாக தான் அவ மாறுவா அப்படிங்கிற தன்மை இருக்கும். இவள் வந்து எப்படின்னா ஒரு பெண் வந்து பெண்ணாக கம்பீரமாக தோற்றம் கொடுக்கிறவளாக இருப்பாள். தன் பெண்மையை முதன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவளாக இருப்பாள் ரிஷப ராசிக்காரர்கள். அதே இது ஒரு ஆண் இந்த ராசியில் இருந்தால் சமத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான். ஆண் பெண் 2 பேரும் சரிசமம் அப்படிங்கிற நோக்கை வந்து கொடுப்பான் ஒரு பெண்ணுக்கு. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருக்கும். அதை பெண்ணாக இருந்தால் தன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் பெண்ணை வந்து எவ்வளோ போற்றணும், பெண்மைக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி அவள் தன்னுடைய அடையாளக்குறியை வந்து ரொம்ப நிரூபிக்க முயற்சி செய்வாள் அப்படிங்கிறது இந்த 2026 ரிஷபராசி பெண்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டாக மீனாட்சி அம்பாளை எடுத்துக்கலாம், அந்த தோரணையை எடுத்துக்கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆண் வந்து குறைந்தவனும் கிடையாது. ஆண் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த ரிஷபராசிக்காரர் ஆண்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு தன்னை டாமினேட் பண்ணுறவங்கள வந்து எதிர்த்து போராடுவா. யாராச்சும் தன்னை அதிகாரமாக பேசுனாங்கன்னா அவங்கள வந்து இப்படி அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து போராடுவா. இந்த தன்மையை என்கிட்ட கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எதிர்த்து போராடும் தன்மை அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் நண்பர்களில் முழுமையாக நம்பி ஏமாறக்கூடிய தன்மையும் இருக்கும். ஏன்னா நண்பர்களால் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் முயற்சி நிறைய விஷயங்களுக்கு 2026 உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி தருமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வெற்றிகள் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. எக்கச்சக்கம் ரிஷபராசிக்காரர்கள் முயற்சியின் அளவு அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இவங்களோட தைரியம் வீரம் ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுத்து தோல்வியை கொடுக்கும். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப நான் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்து அதை உங்களுக்கு அழுத்தமாக உருவாக்காதீங்க அப்படிங்கிறது. வீடு மனை வாகனம் அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபைல் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதனால் வீடு மனை வாகனமாக இருந்தால் கொஞ்சம் ரிப்பேர் பழுது பார்க்குதல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாய்ப்புகள் அதெல்லாமே ஓரளவு இந்த வருடம் நான் எடுக்க வேண்டாம்னு சொல்வேன். இந்த திருமண வாய்ப்புகள் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. பண்ணுறதா இருந்தால் ஜூனுக்கு முன்னால் பண்ணிடுங்க. ஜூனுக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகளுக்குள் நீங்கள் நாட்டம் பட வேண்டாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கோங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் இந்த வருடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய வருடம். யாருக்கும் எளிதில் கையெழுத்து பண்ணி கொடுக்காதீங்க அப்படிங்கிறது. ஆனால் ஓரளவு எல்லா விஷயம் எது உங்களை இது பண்ணாலும் உங்களுடைய தைரியத்தன்மை அதிகமாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராங்காக முயற்சி பண்ணுவேன், நான் கடன் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கடன் வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. எதை செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அந்த முயற்சி உங்களை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த வருடம் வந்து உங்களுக்கு வந்து முயற்சிகளுக்குள்ள வருடமாக தான் இருக்கும் ஒழிஞ்சு முழுமையான சக்ஸஸ் கொடுக்குங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வலிமையாய்ந்தவர்களாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த வருடம் உங்களுக்கு 50-50 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன விஷயம் பாசிட்டிவான விஷயம், என்ன விஷயம் நெகட்டிவான விஷயம், என்ன பரிகாரம் இருக்குது? பாசிட்டிவான விஷயம் வந்து தொழில் தொடங்குவாங்க. தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் ஓரளவு இவங்களுக்கு இதாகும்.
அப்புறம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. வேலையில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தக்கன முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு கூட ஏதாச்சும் ஒன்று வேலையில் வந்து ஒரு இருக்குது. ஆனால் வேலையில் வந்து கொஞ்சம் போராடி வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அதனால் அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது. நெகட்டிவான விஷயம் வந்து என்னென்னா, உங்களுடைய திமிரு, உங்களுடைய அகங்காரம் உங்களை இதை டவுன் ஆக்கும். என்னென்னா, நான் அப்படிங்கிற ஒரு அகம் இருக்கு இல்லையா, அது பெண்ணுக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆணுக்கு இது அவ்வளோ பெரிய தொந்தரவு கொடுக்குமான்னு தெரியாது. ஆனால் பெண்ணுக்கு இது மிகப்பெரிய நெகட்டிவாக வரும். அதனால் அந்த நான்கிற ஒரு அகம்பாவத்தினுடைய தன்மையை வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க. ஆண் வந்து சமத்துவத்துவக்குரியதாக எடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே எல்லாமே சரியாக ஒரு தராசில் வச்ச மாதிரி அந்த ஆண் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவின் தாக்கம் இருக்காது. பெண்ணுக்கு அது தாக்கமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆலய வழிபாடு பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மத தலைவர்களை சந்திக்கும் போது அவளை நம்பி போவாங்க, அங்கே ஒரு ஏமாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, என்ன தெய்வம்? தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்திங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் இதாக இருக்கணும், கொஞ்சம் அன்பாக பேசக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அட்ராக்ஷன், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிருஷ்ணர் வந்து இங்கே பவர்ஃபுல்லாக இருப்பார் இவங்களுக்கு. அதனால் தெய்வ வழிபாடில் கிருஷ்ணருடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதேபோல் அம்மன் வழிபாடும் எடுத்துக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான தாய் அபிராமியுடைய வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா இங்கே மொழி பேச்சுமே இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் தான் பேசுவாங்க, அதிலே அவங்களுக்கு கெட்ட பேர் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் அபிராமி தாயார் வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக மேடம். அடுத்ததா மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 2026 ரொம்ப நல்ல வலிமையான ஆண்டாக இருக்குது. இவங்க வந்து ஒரு ஏற்கனவே இவங்க வந்து எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, அதை பண்ணுறவங்கள ரசிக்கக்கூடியவர்களாக வச்சு இருப்பாங்க. மிதுன ராசினாலே அவ்வளோ ஒரு வாக்கு சித்திக்குள்ளவங்க மாதிரி இருப்பாங்க. எதை கொடுத்தாலுமே அதை கரெக்டாக பேசக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த ஆண்டு இவங்க வந்து ஆப்போசிட், அதாவது பொதுமக்களுடைய அட்ராக்ஷனை நிறைய பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய வந்து திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்ப அமைப்புகள் அமையக்கூடியதாக இருக்கும். வருமானம் பெருகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நட்பினுடைய பலம் வந்து உங்களுக்கு கூடக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய முயற்சி இப்போ நீங்கள் பண்ணலாம். பிஸ்னஸ் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் வச்சா அதை பிஸ்னஸ்குள்ளே போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த இதுவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து இந்த பணம் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கொஞ்சம் பெண்களும் பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாக மாறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வயதானவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு ரெகக்னைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. நல்லாரு அப்படின்லாம் ஒரு வாழ்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி நோயின் தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நோய்க்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலில் வந்து அவங்க வந்து தாங்குகிற ஒரு அகங்காரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்புறம் டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாங்க அவங்க. அந்த டக்குன்னு ஒரு மிதுன ராசிக்காரர்கள் வந்து சடன் சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சேஞ்சஸ் வரும்போது தன்னின் புரிதலுடன் நடப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குடும்பத்தில் வந்து ரொம்ப நிறைய ஆலய வழிபாடுகளுக்குள் நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன மேடம்? இவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து முழுமையாக நம்புவாங்க, எல்லாத்தையும் முழுமையாக. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும். முழுமையாக நம்புவாங்க. அந்த முழுமையான நம்பிக்கை வந்து திடீர்னு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கக்கூடியதாக இருக்குது. அதனால் முழுமையான நம்பிக்கை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அவ்வளோ நிறைய பணத்தை வந்து விரயம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களை மதிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நெகட்டிவான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸான ஆண்டாக இருக்கும். எந்த தெய்வம் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்? இவங்களுடைய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் இதை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, ஸ்ரீ ராகவேந்தருக்குள்ள வழிபாடுகள் அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரலாம். இந்த 2ம் எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகே மேடம். அடுத்ததா கடகராசி. ம். கடந்த காலங்களை அவங்க திரும்பி பார்க்கும்போது வலிகள் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கான மருந்தா இந்த 2026 இருக்குமா? 2026ல வந்து இவங்க நிறைய கடமைகள் செய்வாங்க. ஓகே. கடகம் கடமை. கடமை, ஆமா. ஓகே. நிறைய திருமணம் பிள்ளைகளுக்கு ஆகணும்னா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. ம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறது. அதுக்கப்புறம் படிப்பில் முன்னேற்றம், ஏதாச்சும் ஒரு படிக்கிற டிகிரிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ம். அதனால் படிப்பில் இல்லாட்டி வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ம். ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் வந்து நிற்கலாம் கடகராசிக்காரங்க. மன சஞ்சலம், மன அழுத்தம் உள்ள இடத்துலேருந்து கொஞ்சம் மாறுவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து நிறைய வந்து இறைவனுடன் சேர முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பேலன்ஸ் இருந்தால் இந்த 2026 அவங்க செய்வாங்க. ம். எந்தெந்த விஷயங்கள் வந்து அவங்க மிச்சம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க. செஞ்சிருவாங்க. அந்த ஓகே. பேலன்ஸ் செஞ்சிருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப இப்போ கடகராசிக்கார் கொஞ்சம் பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம்லாம் நல்லாவே தெரியும். வெளி உலகத்துக்கு தெரியக்கூடியவர்களாக மாறுவாங்க. கொஞ்சம் வலிமை வாய்ந்த தன்மை உடையவர்களாக கூடக்கூடிய இடம் கடகராசியாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து தொழிலும் சரி, வியாபாரத்தும் சரி, லாபங்கள்லாம் நல்லா வரும் அப்படிங்கிறது 2026 கடகராசிக்கு சிறப்பான ஆண்டாக தான் எனக்கு தோணுகிறது. கண்டிப்பாக மேடம். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னன்னா 7.5 சனியை விட அஷ்டம சனி இவங்களை வச்சு செஞ்சிருச்சு. ம். அதனால கேட்குறேன். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது வந்து இவங்களுடைய நிறைய வந்து வேலைக்குள்ள தன்மைகள் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது போல் இவங்க வந்து எல்லாத்தையுமே ஏன்னா நிறைய அடி வாங்கியிருக்கனால தன்னை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாலும் தன்னை வந்து ரொம்ப சாதாரணமாகவே பிஹேவ் பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய அட்வைஸ் கேட்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இவங்க கூட இருப்பாங்க. அதனால் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையான தன்மை உடனே அதை வந்து மாற்றிக்குவாங்க தன்னை அப்படிங்கிறது. அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் யார் எது சொன்னாலும் ஓகே நான் செஞ்சிடுறேன் அந்த மாதிரி ஒரு பணிவான தன்மை அதிகமாக இருக்கும். அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப முதுகு வலி அந்த மாதிரி ஒரு இது வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனையில் மாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நெகட்டிவான விஷயம். வயிற்றுக்கோளாறுகள் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடி வயிற்றுக்குள்ள சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஹீட்டான இடத்துல ரொம்ப எடுக்காமல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கடகராசிக்காரர்கள் அதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதனால் இந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஆனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அந்த நெகட்டிவான விஷயத்த கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும்? இவங்களுடைய தெய்வ வழிபாடு வந்து ஹோமத்துக்கு நிறைய இது பண்ணணும், ஹோமத்துக்கு நிறைய செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நீர்நிலையில் இருக்கும் அம்மன் வழிபாடுகளை நிறைய எடுக்கணும். நீர்நிலை நடுவில் இருக்கிற ஒரு அம்மனாக பார்த்து எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் அமைவதற்காக மகாலட்சுமி வழிபாடை எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். அடுத்ததாக சிம்ம ராசி. சனி பகவானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இவங்க விளங்குறாங்க. ஆனால் ராசியில் சிங்கமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கடந்த ஆண்டுகள் வரப்போகிற ஆண்டு ரொம்ப இக்கட்டான ஒரு ஆண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்கும் 2026? எனக்கு சிம்ம ராசி வந்து இந்த 2026 ஆளும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். முழுமையான ஆளுமை உடையவர்களாக இருப்பார்கள். சூரியன் வந்து சூரிய ராசி, அதாவது சூரிய தன்மையில் தான் பிறக்குது. சூரியன் உச்சஸ்தானத்தில் இருப்பது மேச ராசி. சூரியன் தன் ஆளும் தன்மைகள் இருக்கும் இடத்தில் இருக்கிறது சிம்ம ராசி. பிரபஞ்ச மொத்த ஆற்றும் உள்ளடக்கியது. நம்ம இதயத்தின் மொத்த துடிப்பும் அதுக்குள் இருப்பது போல அர்த்தம். அந்த இதய துடிப்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் நம்ம பிஎம் அதெல்லாம். அப்போ ஒரு முதன்மையான தலைமை அதிகாரத்தன்மையிலெல்லாம் அங்கே தான் இருக்குது, சிம்மத்தில் தான் இருக்குது. அதனால் அங்கே மாற்றம் கொடுக்கக்கூடிய ராசியாக இருப்பதுனால சிம்மம் ரொம்ப வலிமையான ராசியாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கிறது நான் எடுத்துக்க மாட்டேன். சிம்மத்தில் வந்து பவர் இருக்குது. ஆனால் அந்த பவர் வந்து என்னென்னா வெளிப்புற வாழ்க்கை உள்புற வாழ்க்கை ரெண்டும் உண்டு. இந்த சிம்ம ராசி வந்து சுத்தமாக வெளிப்புற வாழ்க்கைக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடத்துல இருக்காங்க. அதே சமயம் உள்புற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்கள், அதாவது பெண்கள் கூட ரொம்ப போட்டி பொறாமைகளுடன் வந்து அதில் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்புற வாழ்க்கையில் சக்ஸஸான வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறாங்க. தன் குடும்ப வாழ்க்கையை மனைவி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் திணறுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அந்த சிம்மத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன? ஏன்னா
அவங்க 7.5 சனி அவங்க சுற்றி இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ்ங்கிற விஷயத்தை தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. என்ன விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது? அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, தலைமையான ஒரு விஷயம் எல்லாம் வெளியில் அவுட்டரில் போகும்போது அவங்க சிங்கம் மாதிரி தான். அவங்க சுற்றி தான் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய முழுமையான திறன், ஒரு தன்னம்பிக்கையுடன் இருக்கிற மாதிரி, ஒரு சூரியன் உதயமாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம். நீங்கள் 7.5 சனி வந்து 7.5 வருஷம், 7.5 வருஷமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஆனால் இவங்களுக்கு வந்து இது வந்து பாசிட்டிவான விஷயந்தான். அதாவது இந்த ஒரு வருஷம் வந்து இவங்க வந்து பாசிட்டிவான விஷயம்தான் இவங்க லைஃப்பில் நடக்கும். ஏன்னா சூரியனுடைய கிரகத்தில் தான் பிறக்குது இந்த 2026. நான் வந்து தமிழ் வருட வைத்தோ இது பண்ணவோ இல்லை. சூரியனுடைய அந்த 2026 கூட்டும்போது நம்மளுக்கு வந்து சூரியனுடைய தன்மை அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால சூரியனுடைய பவர் தான் இங்கே அதிகமாக வேலை செய்யும். அது சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பவரான ஒரு நபராக பாசிட்டிவாக இருப்பாங்க. நெகட்டிவ்னு சொல்லும்போது இவங்க வந்து பணத்தை வந்து ஆள தெரியாது, பணத்தை கையாள தெரியாது, தன்னுடைய அதிகாரத்துக்காக பணம் நிறைய விரைய பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்களை வந்து மதிக்க தெரியாத தன்மையாக இருப்பாங்க. பெண் தத்துவத்தை வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணணும். ஆண்களாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை வந்து மதிக்க மாட்டா. ஏன்னா எந்த பெண்ணையும் ஒரு அலட்சிய பார்வை, தனக்கு போட்டியாக எடுத்துக்கொள்ளுதல், இந்த மாதிரி பெண்ணும் பெண்ணை வந்து போட்டியாக, ஆண் வந்து பெண்ணை வந்து மதிக்கவே மாட்டான். பெண்ணாக இருந்தால் போட்டியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பெண்ணையும் அலட்சியப்படுத்த தன்மையாக இருக்கும். தன்னுடைய ஆணாக இருக்கும்போது ஒருவாறு கம்பீரமாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் வந்து தன்னை சுற்றி எல்லாரும் வேலை செய்யுங்க அப்படிங்கிற தன்மையை எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க. இதனால எல்லாரையும் நெகட்டிவாக, இது வந்து வெளிப்புற வாழ்க்கைக்கு ஓகேவா இருக்கும். வீட்டுக்குள்ளே இதே ஆக்டிடியூட் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே உள்ளவங்க வந்து அவங்களுக்குள்ள பகைமைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் வீட்டில் உள்ள வாழ்க்கை தரத்தை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நெகட்டிவ் கூட வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சிம்மத்துக்கான பரிகாரம் என்ன? எந்த தெய்வத்தை அவங்க பிடிச்சி? சிம்மத்துக்கான பரிகாரம் வந்து ரமண மகரிஷி வழிபாடுகளை எடுக்கலாம். திருவண்ணாமலை கோயில் கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் எடுத்துக்கிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம் இதெல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026? கன்னிராசிக்காரங்க வந்து ஏற்கனவே வந்து இவங்க நிறைய இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பூர்வமான விஷயங்களை நிறைய அடி வாங்குவாங்க. நல்ல நாலேஜான பர்சன், இது ஜென்ரலாக இருந்தது. ஆனால் அந்த 2026 இவங்களுக்கு வந்து என்னென்னா வீடு மனை வாகன யோகங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் வீட்டில் சுகமான ஒரு பொருட்களின் சேகரிப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கல்யாணம் அதெல்லாம் இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்கள் இவ்வளோ நாளும் தன் காதல் சக்ஸஸ் ஆகலை, இந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருடம் அவங்களுக்குள்ள இதெல்லாம் பாண்டெல்லாம் நல்லா உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. வேலையில் சிறு மாற்றங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தாயால் கௌரவம், தாயினால் ஒரு இது மனம் வந்து வீட்டுக்குள்ள நிறைய கெஸ்ட்டுங்க வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். விருந்தாளி வருகைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் வீட்டை சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் வெளியில் போய் சுற்றுறதவே வீட்டை சுற்றி இருக்கிற கோயிலெல்லாம் என்ன கோயில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது இதாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அப்புறம் நிறைய வந்து பொய் சொல்பவர்களை அடையாளம் காணும் இடமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் நாலேஜ் ரொம்ப ஹையர் ஸ்டடி படிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த இதில் வந்து பிஹெச்டி அந்த மாதிரி டாக்டர் பட்டம்லாம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடக்கும். அதுவும் வெற்றியும் பெறுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. நிறைய முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இருக்கலாம். நிறைய பேர் பூர்வீக இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தன் சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அருமையான வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். பரிகாரம் என்ன இருக்குது? அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த விஷயங்கள். பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா இவங்களுக்கு முருகர் பெருமான் வழிபாடுகளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கும் போகணும். இந்த 2 கோயிலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் மிருத்யுஞ்ச மந்திரத்தை அதிகமாக பயன்படுத்தணும். இவங்களுக்கு மார்பகம் சார்ந்த ஏதாச்சும் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நோயின் தன்மை கொஞ்சம் கவனமாக இருக்கும். நோய்க்கான பண விரயம் இருக்குது. மருந்துகள் நிறைய உட்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நெகட்டிவான விஷயம். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதிலேருந்து வெளியே வரணும்னா
மிருத்யுஞ்ச மந்திரம் அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். மிருத்யுஞ்ச மந்திரம் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பொதுவாக உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில்களில் ஹோமகுண்டம் ஏதாச்சும் வளர்த்தாங்கன்னா அதுக்கு நெய் வாங்கி கொடுத்து இது பண்ணிங்கன்னா அந்த இதில் இருந்தால் உங்களுக்கு தப்பிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். அடுத்ததா துலாம் ராசி எப்படி இருக்க போது 2026? துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னன்னா நிறைய நட்பு வட்டத்தை பெருக்குவாங்க அப்படிங்கிறது, நிறைய முயற்சி, நிறைய ஆசைகள் பிறக்கும். நான் இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நிறைய முயற்சிகள் இருக்கும். காதல் நிறைய வயப்படுவார்கள். இது எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாம் சக்சஸ் ஆகுமானா கிடையாது. நீங்க சொன்னது எப்படின்னா நடக்கும் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கும், ஆனா நடக்குமான்னு தெரியாது. நடக்காது. எண்ணங்கள் ஃபுல்லாவே முயற்சி, காதல் முயற்சி, ஏதாச்சும் பிசினஸ்க்குள்ள முயற்சி, அப்புறம் பக்கத்துல ஏதாச்சும் தகப்பனாருடைய சொத்துக்களுக்கான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி நடக்கும். இது வந்து ஆசை காட்டி மோசம் பண்றது மாதிரி 2026 கிட்ட கேட்கணும். அதான் 2026 தான் சொல்றான். பண்ணிட்டே இருக்கேன், பரவாயில்ல கிடைச்சிருமோ அப்படி விளிம்பில் வச்சு அப்படி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 2026 பாத்தீங்கன்னா அதெல்லாமே முயற்சி. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், ஷோல்டர் பெயின் வரும், கைவலி, அந்த மாதிரி இதுகள்லாம் அவங்களுக்குள்ளே அறிகுறிகளாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நண்பர்களிடத்தில் கவனமாக இருங்க. அவ்வளோ கூட்டத்தை வந்து கூட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். எங்கே போனால் கெத்தா நான் ஒரு நண்பரோட சுற்றுறேன் அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த நண்பர்கள் உங்களுக்கு தலைமை தாங்குற ஒரு நண்பரும் இருப்பான். அவன் வந்து எப்போவுமே உங்களை வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், லாபம் அப்படிங்கிற தன்மையில் உள்ள ஒருத்தர் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. அரசாங்கத்துறையில் ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. தொழில் தொடங்குற இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, தொழிலில் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் மிக கவனமாக இருங்க. ஏன்னா ஏமாறக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால கவனம் முக்கியம் அப்படிங்கிறது. ஓகே மேடம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், எந்த தெய்வத்தை இருக்கமா பிடிச்சிக்கணும்? பாசிட்டிவ் என்னென்னா ரொம்ப சந்தோஷத்தின் உச்சாடத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதில் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் உச்ச சந்தோஷம் இருக்கும்போது அங்கே ஒரு நெகட்டிவ் ஒன்று உருவாகுதுன்னு எடுத்துக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்போங்கும்போது அந்த சந்தோஷம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறது. பணம் இது எல்லாமே அதே மாதிரி ஒரு நிர்வகிக்கும் தன்மை, பொறுப்புகள் எல்லாமே வேற ஆள்கிட்ட கொடுக்காதீங்க, நண்பர்கள்ட்ட கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அதை வந்து மற்றவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். பொதுவாக நீங்களே சொந்தமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது. பெண்ணாக இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப பக்திமயமாக இருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு அதிகாரத்தன்மையுடன், அதிகாரமே பண்ணாத மாதிரி இருக்கிறது தான் துலாம். தன்னுடைய அதிகாரத்தை அவ்வளோ வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த வருடம் கொஞ்சம் அதிகாரத்தன்மை வெளிப்படுத்துகிற தன்மையில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் கவனமாக, கொஞ்சம் அதிகாரத்தெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே இல்லாத குணமை உருவாக்காதீங்க. எப்போதும் உங்களை நார்மலான ஒரு தன்மையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இதுதான் அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது. பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபம், கணவன் மேலே ஒரு அன்பு ஈர்ப்பு உருவாக்கிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து என்னென்னா ஒரு மனைவி வந்து தன்னை வந்து ஒரு டாமினேட்டிங், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரத்தன்மையில் உருவாகக்கூடியவளாக இருப்பாள் அந்த 2026. அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு வருடம் அவளுடைய சொல் பேச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பெண் வந்து டாமினேட் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதை அமைதியாக கேட்டுக்கோங்க. இது ஆண் துலா ராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. என்ன பரிகாரம் மேடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு? என்ன பரிகாரம்? துலா ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் வந்து முருகர் வழிபாடு தான். பழனி முருகர் வழிபாடை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் சிவ வழிபாடுகளையும் எடுத்துக்கணும். சிவ வழிபாடில் விஷ்ணு துர்க்கையுடன் சேர்ந்த சிவ வழிபாடாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிவ கோயிலில் விஷ்ணு துர்க்கை இருப்பா, அவளுக்கு வெள்ளிக்கிழமை லெமன் விளக்கு, எலுமிச்சம் விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நீங்கள் சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்த மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே முருகர் வழிபாடையும் எடுக்கணும். ஓகே. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்?
விருச்சிக ராசிக்காரங்க தான் இப்போ வெளுத்து கட்டுவாங்க 2026. ஓ. வருமானத்து விஷயத்த நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பிஸ்னஸ்குள்ளே போவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு வருமானம். அப்புறம் இவர் சொல்லுதான் குடும்பத்துக்கு வேத வாக்காக இருக்கும். சரி சொன்னா கேட்கறான், இவன் ஏதோ கரெக்டாக சொல்றான், அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். குடும்பத்தில் நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து போய் குடும்பத்தில் ஸ்பெஷலான ஒரு விஷயமான நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளோ நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எதுவும் நடக்கலை. 2025 ஓரளவு அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி 2026 இவங்களுடைய ஆளுமையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. முழுமையான வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக 2026 இவங்களுக்கு இருக்கும். அதேபோல் 2026 இவங்களுடைய பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிளஸ்டான ஒரு ராசியாக விருச்சிக ராசி 2026 இருக்க போகுது. பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான பாசிட்டிவான விஷயம் வந்து 2026 வந்து சொன்னது என்னன்னா, குடும்பத்தில் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபராக, இவ்வளவு நாளும் அவர் வந்து தலைவராக யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டு தலைவன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவராக மாறுவார். குடும்பத்தில் மட்டுமில்லை, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு முதன்மை தலைமை அந்த தன்மையை எடுப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் வருமான விஷயங்கள் எல்லாமே இவர் கைக்கிட்ட போய் தான் எல்லா செயலும் செய்யும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த வருமான விஷயம் எல்லாமே இவர் கண்கூட, குடும்பத்தை ஃபுல்லாக இவர் சென்டரில் உட்காந்து எல்லாத்தையும் கட்டி அமைக்கக்கூடிய மிக ஆளும் திறமை உடையவராக மாறக்கூடியதாக இருக்கிறதுனால இவர் ரொம்ப பாசிட்டிவானவராக இருக்கிற, ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே இவர் கையில். அப்போ இந்த இடம் வந்து அவருக்கு ஃபுல் வலிமையானதாக இருக்கும். அதே இது நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் நட்பு வட்டத்தில் வந்து ஒரு கவனம், நண்பர்கள் வந்து ஏமாற்றப்படுவதை தட்டி கேட்குறேன்னு சொல்லிட்டு தட்டி கேட்க போவார். அந்த தட்டி கேட்கும்போது எல்லாமே இவர் மேலே, ஏன்னா இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மூக்கு நுழைக்கும் போது ப்ராப்ளம் வரும். நரம்பு சார்ந்த விஷயத்தில் ப்ராப்ளம் வர்றதாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய நண்பர்களை யாரையும் துவக்க வேண்டாம் இந்த வருடத்தில். அதிக ஃப்ரெண்ட்ஷிப்பை புதிய நண்பர்களை உள்ளுக்கு இழுக்க வேண்டாம். பழைய நண்பர்களே ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே போவது நல்லது. நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடிய ஆண்டாக இருப்பதுனால் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. உங்கள் பாதாள குழிக்குள் தள்ளக்கூடியது நண்பர்களாக இருக்கிறார்கள், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகே, பரிகாரம் என்ன மேடம்? பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடுகளை எடுப்பது, குலதெய்வ வழிபாடு எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருமாள் தான் இவருக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆண்டாள் வழிபாடு இதெல்லாமே இவருக்கு வந்து மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வழிபாடுகள் ப்ளஸ் நரசிம்மர் அவதாரம் அதையே எடுக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து சடனாக கோவம் வரும். யாராச்சும் உடனே என் பேச்சு கேளுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கலன்னா டக்குன்னு கோபம் வரும் இந்த ஆண்டு. ஆனால் முன்கோபம் ஜாஸ்தியாக வர்றதுனால நரசிம்மர் வழிபாடுகளை எடுக்கும்போது கொஞ்சம் குறையும். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2026 தனுசு ராசி எல்லா பொறுப்பும் இவங்க தலையில தான் இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வெளியில, ஏன்னா சூரியன் வந்து அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாங்க, தனுசுல தான். அதனால வெளி உலகத்துக்கு தெரிகிற பிரகாசமான குருவுமே பிரகாச ஒளி, அதோட சூரியனும் உட்கார்ந்துருக்கனால பிரகாசமான ஒளிகள் வந்து பொருந்தியவராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த வெளி உலகத்துக்கு ஈஸியாக தெரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி தலைமைத்தன்மை பொறுப்புகள் எல்லாமே இவங்களை நோக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இதனாலே இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இப்போ வந்து இவங்க என்ன நிலைமைக்கு போவாங்கன்னா, இந்த தலைமை இதெல்லாம் கையில கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு தலை முளைச்ச மாதிரி இருக்கும். நான் தான் அது தலகணம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. இந்த தலகணம் அதிகம் ஆச்சுன்னா அவங்களுடைய நிலைமை வந்து என்னன்னா, கொய்வதற்காக சிவன் தோன்றினார் அப்படிங்கிற மாதிரி தலையை கொய்ய சிவன் தோன்றுற மாதிரி தோன்றுவாங்க. 5வது தலை எடுக்கப்படும் அப்படிங்கிறது. அதனால் அந்த அதிகமான அந்த 5வது தலையை உருவாக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 2026 அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டாக இருக்கும். அதனால் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆண்டை தன் தலகணமாக எடுக்காமல் பணிவுடன் நீங்கள் அந்த எல்லா இதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. குடும்ப வாழ்க்கைக்குள் அதிகமாக போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு வெளிப்புற வாழ்க்கையே அதிகமாக இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஸ்லோவாக தான் ஆக்டிவிட்டிஸ் ஆகும். குடும்பத்தில் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகக்கூடியதாக இருக்கும்.
அதனால கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வெளிப்புற வாழ்க்கையில் இருக்கிறனால குடும்பத்தில் உள்ளவங்களோட கவனம் செலுத்த முடியாம இருக்கும். அதனால இவங்களுக்கு இந்த 2யும் பேலன்ஸ் பண்ண முடியாத தன்மையில் இருக்கிற மாரி இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் நெறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனால இவங்க நெறைய முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி பொதுவாக இவங்க முயற்சிங்க விட கெட்ட நண்பர்களின் சேர்க்கைகள் அதிகமாக உருவாகும். அதனால அது வீட்டுக்கெல்லாம் வர வைக்கிறது, இந்த மாரி தவறான ஒரு இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் மேடம்? பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்களுடைய பாசிட்டிவ் வந்து நெறைய அட்வைஸ் பண்ண ஒரு குருவுடைய தன்மையை பெறுவார்கள். எல்லாருக்கும் நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நெகட்டிவ்னா அவங்க அந்த குருவுடைய தன்மையை எல்லாருக்கும் குடுக்குற ஒளிய அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா எடுத்துக்கல. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற சுத்தி இருக்கிற நெருங்கிய நண்பர்கள வந்து இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணவே இல்ல. தன்னை நெகட்டிவ்குள்ள தள்ளிட்டு போறாங்கங்கிறத கவனிக்கல அப்படிங்கிறது இருக்கு. அதனால தவறான உறவுக்குள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கெட்ட பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன் தலைமை தாங்கி ஒரு பதவியை எடுக்கிறோம்னா, அதுக்கு உரிய ரோல் மாடல் மாரி உட்கார்ந்துருக்கணும் ஒழிஞ்சு, தவறான வழிகளிலிருந்து தப்பிங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஓகே. என்ன பரிகாரம் மேடம் உங்களுக்கு? இவங்களுக்குள்ள பரிகாரம் வந்து மூதாதையர்கள் வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நிறைய கோயில்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது சிறந்தா. ஏன்னா இவங்க கோயில்களுக்கு கூட போக முடியாமல் தவிர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கோயில்களின் சீரமைப்புகள் இவங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகே மேடம். அடுத்ததா மகர ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 மகர ராசி தான் ரொம்ப ராங்காக காமிக்குது இருக்கு. நான் பார்த்த ராசியில மகர ராசி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி. கஷ்டப்படுறதுன்னு என்ன, ரொம்ப எல்லாமே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லாமே அவங்க செயல்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. சோம்பேறித்தனம். மகர ராசிக்காரங்கனாலே தொழிலுக்கான முயற்சி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து அவங்க வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறது. இல்லாட்டா மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். தூக்கம் இல்லாத தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. எங்கேயாச்சும் வெளியில ஊர்வலம் சுத்திக்கிட்டே இருக்கலாமா, நைட்டு கூட பார்க்கக்கூடாது, எப்பமாச்சும் வெளியில போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அதனால இவங்க வந்து அதிகமான ஆஸ்பத்திரிக்கும் இது வெளியூர் போகுவதும், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரி வெளியூர் போகுது 2 இருக்கிறதுனால இவங்க ஆஸ்பத்திரி செலவை குறைக்கணும்னா கண்டிப்பா வெளியூர் பயணம் இருந்தால் ஆஸ்பத்திரி செலவு குறைக்கலாம். அதனால வெளியூர் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆலய வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த தோஷங்கள்லேருந்து நிவாரணம் பெறலாம் அப்படிங்கிறது. வேலைக்கான முயற்சிகள் கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. திருமண வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. கணவருடைய அன்பு அரவணைப்புகள் கிடைக்கும். ஆனால் எந்த இது கணவன் மனைவி 2 பேருக்குமே அது வந்து கிடைக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் மகர ராசி வந்து இந்த வருடம் வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய பொய் சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் மறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. கொஞ்சம் வந்து அவங்களால இந்த இந்த 2026 கொஞ்சம் போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஓகே. என்ன விஷயம் பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ்? ஏன்னா நீங்கள் எடுக்கும்போதே எனக்கு சரியாக படலைன்னு சொன்னீங்களே, ஆனால் பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கா? பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, பிஸ்னஸ்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். பிஸ்னஸ்குள்ளே உள்ளதுகள் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். குழந்தை செல்வம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளை நினச்சி பூரிப்படைவார்கள், அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேலை சார்ந்த விஷயத்தை தேடுதல் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நெகட்டிவ்னாலே என்னென்னா, முதல்ல நிறைய மண்டையில் போட்டு எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நிறைய விஷயங்கள் வந்து மண்டையில் பழைய விஷயங்களே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நீங்கள் அந்த காலத்தில் இப்படி பண்ணினீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வர்ற வார்த்தைகள் எல்லாமே பழைய விஷயங்கள். அதுவே அவங்களுக்கு தூக்கம் இல்லை, தூக்கத்தை கெடுக்கக்கூடியதாக மாறுகிறது அப்படிங்கிறது. ஆனால் பழைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஃபுல்லாகவே அவங்க மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கிய கேடில் இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வயது முதிர்ந்தவர்களை கவனமுடன் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தோஷ நிவாரணையாக இருக்கும். அவங்கள எவ்வளோத்துக்குள்ள நீங்கள் பராமரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள உங்களுடைய நெகட்டிவாக ஃபுல்லாக அந்த வருடம் எடுத்துரும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு மாற்றங்கள் உருவாகலாம். ஓகே. பரிகாரம் மேடம்? பரிகாரம் அப்படின்னா நான் முக்கியமாக பரிகாரம் வந்து அந்த வயது முதிர்ந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களுடைய பராமரிப்பு, அவங்களுடைய இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கிறது முக்கியமானதாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்களும் குழந்தை பிறந்த தன்மை இது 2மே இவங்களை சுற்றி தான் இருக்குது. அதனால் இந்த 2 பேரையும் இவங்க வந்து கவனமுடன் கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். இது போக நம்மளுடைய உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காவல் தெய்வமோ இல்லாட்ட ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சனிக்கிழமை
எண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கனாலே, கொஞ்சம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஐயப்பனார் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் அந்த பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உணவுகள் கொடுப்பது, இவங்களுக்கு வேண்டிய செருப்புகள், துணிமணிகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். ஓகே. அடுத்ததா கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026? கும்ப ராசிக்காரர்கள் வந்து 2026 வந்து என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். ஆகா, அற்புதம். ஏன்னா இவங்க வந்து ஒரு தந்தையால் லாபம், தந்தைக்கான லாபம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க. அதே சமயம் வந்து இவங்க மருத்துவ செலவுகளும் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்னன்னா பழைய எண்ணங்களுடன் வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள், மூதாதையர்கள் அம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அதனால இவங்க வந்து பொதுவாக இவங்க பேசுறது எல்லாமே இரட்டைத்தன்மையாக இருக்கும். இங்கே ஒன்று பேசுவாங்க, அங்கே ஒன்று பேசுவாங்க. இந்த மாதிரி இரட்டைத்தன்மையான பேச்சுக்கள் நிறைய இருக்கும் இந்த 2026. ஆனால் கும்பராசிக்காரர்கள் உங்கள் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் முழுசாக நம்பாதீங்க. பச்சோந்தித்தனம் பேச்சும்பாங்க இதை. அதனால் அந்த தன்மையோடு எடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான விஷயங்கள் பெருகும். ஏதாச்சும் ஒரு வகையில் வருமானம் 2 வருமானமாக வரும். உறவினர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வெளியூர் பயணங்கள் போகுதுக்கு, குடும்பத்தில் யாராச்சும் வெளியூர் பயணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளால் நன்மை உண்டு. குழந்தைகள் வந்து ஒரு நல்ல அட்வைசராக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுடன் கூடிய மதிப்பு தரக்கூடிய வேலைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உயர் பதவி கொடுத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது மிக சாதாரணமாக எளிமையாக எடுத்து பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது வந்து அந்த பதவி எனக்குரியது அப்படிங்கிறது அந்த தலக்கணம் இல்லாமல் ஓரளவு நிதானமாக எடுத்துக்கொள்வீர்கள். ஒரு பட்டம் பெயர்கள் உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேடம். இவங்களுக்கான பாசிட்டிவ், நெகட்டிவ்? இவங்களுக்கான பாசிட்டிவ் வந்து என்னென்னா, தந்தையை நல்லா கவனிக்கிறது. அப்புறம் தந்தை வழி உள்ள உறவினர்களுடன் நிறைய நட்பு பாராட்டுதல், இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தந்தையுடைய நண்பர் யாராச்சும் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க கூட வருவாங்க. அப்படிலாம் இருக்கு. அதனால இங்க வந்து தந்தை அந்த தன்மையுடன் சேர்ந்தவங்க. ஆனால் தந்தை வழியுடன் அதிகமாக நட்பு பாராட்டிக்கிட்டே இருக்கணும். அம்மா வழி சொந்தங்களுக்கு நிறைய கடமைகள் செய்ய வேண்டி வரும். பரிகாரம்னாலே அம்மா வழி சொந்தத்துக்கு செய்கிற மாதிரி தோன்றும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அதனால் தந்தை தான் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தலைமை அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுடன் நன்மதிப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் வேலை சார்ந்த விஷயத்தில். அதே சமயம் பார்த்திங்கன்னா நிறைய சபிக்கக்கூடிய தன்மை, நெகட்டிவ்னா யாரை பார்த்தா சபிச்சிருவாங்க. 2027 நீ நல்லா இருக்க மாட்டே, நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். அதனால் சாபத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வர்ற மாதிரி இருக்குது. அது பேக் ஃபயர் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக சாபம் நம்மளுக்கு திருப்பி அடிக்கும். அதனால் நம்ம கொடுக்குற சாபம் ஃபுல்லாக நிற்கும், அது திரும்ப நம்மளை ரிட்டர்ன் அடிக்கும். அதனால் சாபம் கொடுக்காதீங்க. ஏன்னா 2026 சாபத்தின் தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தையே எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நியாயமாக நான் பேசுகிறேன் பணம் சார்ந்த விஷயத்தில் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நியாயமான விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தை பேசும்போது நிறைய உறவுகள் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய உண்மையான குணம் வந்து 2026 வெளிவரும். இப்போ பரிகாரம்னா என்ன மேடம்? குணமே ஒரிஜினல் கேரக்டரே வரப்போகுது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பரிகாரம் இருக்கா? பரிகாரம்ங்கிறத வந்து ஜீவசமாதி வழிபாடுகள் நிறைய பார்க்கணும். நிறைய ஜீவசமாதி, எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் ஜீவசமாதி வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யணும். பெண் தெய்வங்களுக்கு புடவைகள், பூக்கள் வாங்கி கொடுப்பது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஓகே மேடம். அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசிக்கு பாத சனி வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதை வந்தோடனே எப்படி ஹேண்டில் பண்ணுறது 2026 அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, உண்மைக்குமே நல்ல ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் சனி, பாத சனி, 7.5 சனி, கண்டக சனி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, எல்லா சனியிலும் ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். சனி பகவான் ஒரு நீதிவான்கிறது. ஆமாம், நான் வந்து சொல்கிறது வந்து கிரகங்களை வந்து எதை அடிப்படையில் பண்ணுறேன்னா, இந்த தசாபுக்தியையோ நீங்கள் சொல்கிற இதுவோ இது வந்து வருடகாலம் வரக்கூடியது அது கிடையாது. அந்த 2026 ஆளக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்து சொல்வேன். அது வந்து நியூமராலஜி படி 2026 கூட்டி பார்த்தால் நம்மளுக்கு வந்து இது வந்துடும், நம்மளுக்கு 10 வரும். 10 வந்தால் சூரியனுடைய காரகத்துவம். போன தடவை வந்து செவ்வாய் வந்தது.
செவ்வாய்ங்கிறது முருகனுடைய காரகம். பார்த்தீங்கன்னா அது 2025 ஃபுல்லாக முருகனை பற்றி தான். கந்த சஷ்டி கவசம்னாலும் மாநாடுனாலும் எல்லாமே முருகர் தான், வேல் எல்லாம். அப்போ ஆக்சிடென்ட், செவ்வாய்ங்கிறது ஆக்சிடென்ட், நிறைய ஆக்சிடென்ட் விபத்துக்கள் உள்ள ஆண்டாக மாறியது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 2020 ராகுத்தன்மை நோயின் பிடிப்புக்குள் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருந்தோம். எல்லாமே இருட்டுக்குள் இருந்த மாதிரி இருந்தோம். இப்படி இந்த வருடங்களை ஆள்வது அந்த எண்ணியல் தான், அந்த கூட்டு எண்களுடைய தன்மையை தான் ஆண்டுகிட்டு இருக்குது நம்ம பார்த்தது. அப்போ இந்த 2025 கூட்டு எழுத்து 10ன்னு வருது. 10ங்கிறது நம்ம சிம்மராசிக்குரியதாக மாறுவதனால் தலைமை பொறுப்புகள் அதெல்லாமே நிர்வகிக்கும் முதன்மை அதெல்லாம் காமிக்குது. அப்போங்கும்போது அதை தான் நான் எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த இவங்க சொல்கிற சாதாரண இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் தன்மையை வைத்து கொடுக்கக்கூடியது. எல்லாருக்குமே அந்த தன்மைக்குரியது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் இப்போ 2026 கூட்டத்தில் சூரியனுடைய காரகத்துவம் நிறைந்தது. சூரியன் சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருப்பதுன்னா அது சுக்கிரன் சூரியன் நேர்பகை. இங்கே வந்து குழந்தை பாக்கியத்துக்குள்ள விஷயங்கள் அடிபடக்கூடியதாக இருக்கும். குழந்தை பாக்கியம் மருத்துவத்தில் ஒரு சாதனை புரியக்கூடிய தன்மைகள் இருக்குது. தலைமை பொறுப்புகள் கூடக்கூடியதாக இருக்குது. இதை தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். சூரியனுடைய வெப்பநிலை அதிகமாகக்கூடியதாக இருக்குது. இதை தான் நம்ம எடுத்து சொல்ல முடியாததாக இருக்கிறது. அதனால் இந்த 2026 மீனராசிக்கு நீங்கள் சொன்ன பாதகச்சனியை வைத்து நான் எடுக்க முடியாது. இதை வச்சு பார்க்கும்போது சூரியன் வந்து பதவி உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சஸ்தானத்தில் அந்த இருக்குது, குரு வீடாக இருப்பதனால் சூரியனும் சுக்கிரன் சாரம் வாங்கிறார். ஆனால் சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்குது. அதனால் மீன ராசிக்காரர்கள் நல்லா பணம் சார்ந்த விஷயத்தில் வசதியாக இருப்பாங்க. பதவி உயர்வு கூட இருக்கும். ஒரு கௌரவம் இறை சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு கௌரவிக்கப்படுவார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு புகழ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 2026 இவங்களுக்கு ஒரு முதன்மையான தலைமையான ஒரு இடம்ங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது பெண்ணாக இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆணை விட பெண் ரொம்ப வலிமையாக இருக்காள் 2026. அதனால் அவளுடைய இடம் வந்து ரொம்ப வலிமையானதாக இருப்பதனால் இந்த சூரியனை விட சுக்கிரன் வலிமை பெற்று ஆளும் தன்மையாக வருவதனால் இவ வந்து பணம் சார்ந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவா. ஆணாக இருந்தால் பெண்ணை சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவா. அது வேற எந்த ராசியா இருந்தாலுமே மீன ராசிக்கு. மீன ராசிக்கு வந்து ஏன்னா மீனம் வந்து சுக்கிரன் உச்சம். அப்போ சூரியனை வந்து சுக்கிரன் ஆளும் மாதிரி இருக்குது. அப்பனால இவ வந்து மேலதிகாரிகளை எல்லாத்தையும் ஆளும் தன்மை உடையவளாக மாறி விடுவாள். ஸோ இப்போ குருவுடைய இடத்துலையும் இருக்கிறதுனால ரொம்ப பணம் அட்ராக்ஷன் எல்லாமே ஈர்ப்புடையவளாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் மேலதிகாரிகள்கிட்ட அதே மாதிரி இங்கே ஆணாக இருந்தால் என்னன்னா சுக்கிரன் வந்து பெண் இல்லையா, அதான் பெண்ணை ஆளக்கூடியவனாக மாறுவான், மாயைகளை உள்ளடக்கியவன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பரவாயில்லையே. இவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன? இவங்களுடைய பாசிட்டிவ் வந்து என்னன்னா இதெல்லாமே இருந்தோன்னா இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப இவங்களுக்கு தலை தூக்கும். இது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ். இது வந்து கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெண்ணை மதிக்கணும். இப்போ பெண் வந்து ஆளும் திறமையாக இருக்கிறாளையா, அவள் வந்து தான் கூட சகஜமாக பழகிற பெண்ணை மதிக்கணும். அவங்கள எதிரியுமாய் பார்க்கக்கூடியதாக மாறும். அதனால அந்த மாதிரி பெண் மதிக்கணும். ஆணாக இருந்தால் ஆணுக்கு பெண்ணு தான் முக்கியத்துவம். அதனால அவன் மாறுவான். ஆனால் ஒரு பெண் வந்து பெண்ணை வந்து மதிக்க மாட்டான் இந்த காலகட்டத்தில். ஆனால் பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமானது. பெண்ணுக்கு வேண்டிய கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெண் உங்களுக்கு நெகட்டிவாக தான் மாறுவாள். நெகட்டிவ் செயல் தான் செய்வா. அதனால நீங்கள் அந்த நெகட்டிவ் செஞ்சால் கூட அவங்கள மன்னிக்கணும், மறக்கணும். ஏன்னா இது இந்த காலகட்டம் உங்களுடைய காலகட்டம். அப்போ இதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே மேடம். பரிகாரம் என்ன? பரிகாரம் வந்து ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போகிறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஓகே மேடம். மொத்தம் 12 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேடம். நன்றி மேம்.